ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் யூனிக்கான ஒரு ஃபேன்சி ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் சாரீ வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு சாரீ தான். ஸோ ப்ளவுஸுமே சிம்பிள் அண்ட் நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். சாரியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்பிள் வித் ஆஷ் கலரில் இருந்தது. கலர் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாரீஸ்க்கெலாம் ஃபேன்சியாக ஒர்க் பண்ணுறப்ப தான் அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் டிசைன். அண்டு ப்ளவுஸ் பீஸுமே சேம் இதே பர்பிள் கலரில் தான் இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி சிம்பிளான சாரீஸ் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளவுஸ் டிசைனுமே அதுக்கேற்ற மாதிரி லாங் லைஃப் வர மாதிரி சூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். தென் இதுதான் ஸ்லீவ் டிசைனோட பேட்டர்ன் எப்படி அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இப்படி காமிக்கிறப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது பேட்டர்ன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து எல்போ ஸ்லீவ் தான் டிசைன் பண்ண போகிறேன். அது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத நான் லைட்டாக ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக இந்த மாதிரி லைட்டாக ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு எல்போ ஸ்லீவ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸ்லீவோட சென்டர் போர்ஷனில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். டிசைனோட ஸ்பேஸிங் வந்து நம்மளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். இதில் ஒரு 2 லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இந்த லைன்ஸ் தான் நம்மளோட டிசைனிங் ஏரியா. ஸோ அதை வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுக்காமல் இந்த மாதிரி கர்வ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு 4 கர்வ்ஸ் வந்து ஈவனான ஸ்பேஸிங்கில் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அதோட மிடில் போர்ஷனில் வந்து நமக்கு நெட் கிளாத் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு டிசைன் பண்ணுறப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த 2 லைன்ஸும் எதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு அந்த கர்வ் லைன்ஸோட டிப் போர்ஷன் மாதிரி இருக்குல்ல, அதிலலாம் ஒரு சின்ன ஃப்ளார் மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக சென்டரில் ஒரு பிளெயின் சக்கரி கொடுத்துட்டு இந்த மாதிரி லீவ் ஷேப்லேயே சீக்வன்ஸ் கிடைக்கும்ல, அது வந்து ரெயின்போ கலர்ஸில் எடுத்திருக்கேன். தென் அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு மிடில் இருக்கிற ஸ்பேஸில் வந்து ஒரு 3 சுகர் பீட்ஸ் வந்து லைட் லாவெண்டர் கலர்ஸில் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி ஒரு 3 பெட்டல்ஸ் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட மிடில் போர்ஷனில் இருக்கிற சின்ன கேப்லலாம் ஒவ்வொரு பிளெயின் சக்கரி வைக்கிற மாதிரி இருக்கும். ஓவராலாக இந்த டிசைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அவ்வளோ ஈஸியாக ஃபேடும் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிசைனை. சேம் இதே மாதிரி ஃப்ளார்ஸ் எல்லாமே அந்த கர்வ் லைனோட டிப் போர்ஷனில் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சக்கரிலலாம் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணணும். அதுக்காக ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் 3 சக்கரிலையும் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சீக்வன்ஸ் 3 சீக்வன்ஸ் வச்சுருக்கோம்ல, அதோட ஜங்ஷன் பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு ஸ்டோன்ஸு க்ளூ அப்ளை பண்ணி ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தென் பார்த்திங்க அப்படின்னா ரெடிமேட் ஃப்ளார்ஸ், ஆல்ரெடி நான் இந்த ஃப்ளார்ஸ் வந்து வேறு ஒரு டிசைன்லேயுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃப்ளார்ஸ் தான் இதில் சிங்கிள் ஃப்ளார்ஸ் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கர்வ்லையும் 3 ஃப்ளார்ஸ் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒவ்வொரு சுகர் பீட்ஸ் வச்சு நாட் கொடுத்து எடுத்திருக்கேன். தென் இன்னொரு குட்டி ஃப்ளார் போடுறதுக்காக இந்த மாதிரி ஆஷ் கலரில் சில்க் த்ரெட்டும் சீக்வன்ஸும் எடுத்திருக்கேன். சீக்வன்ஸ் வந்து பர்பிள் ஷேட் வர மாதிரி எடுத்து ஜஸ்ட் ஒரு 3 லெவங்கம் ஸ்டிச்சு, பட் ரொம்ப குட்டியாக கொடுக்கணும். நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி தான் அந்த சைஸில் வர மாதிரி ஒரு 3 லெவங்கம் ஸ்டிச் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு மிடிலெலாம் ஒரு சின்ன ஸ்பேஸிங் இருக்கும். அதிலலாம் சின்ன சுகர் பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே க்யூட்டான ஒரு ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் அழகாக இருக்கும். இந்த ஃப்ளாரோட சைஸ் வந்து கரெக்டாக நமக்கு சீக்வன்ஸ் ஃப்ளார் ஒன்று கொடுத்துருக்கோம்ல, அந்த ரெடிமேட் ஃப்ளாரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதை விட பெருசாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ அதே சைஸில் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். தென் இந்த மாதிரி அந்த லெவங்கம் ஸ்டிச்சுக்கு மிடில் இருக்கிற ஸ்பேஸிங்லலாம் ஒவ்வொரு சுகர் பீட் மட்டும் வச்சு நாட் போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிளெயின் சக்கரி தான் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக 2 சைடும் ஸ்பேஸிங் இருக்க இடத்துலலாம் அரேஞ்ச் பண்ணுறேன். பார்த்திங்கனாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு ஜிக்ஸாக் லைனில் ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒன்று வந்து மேலே அப்புறமா இருக்கிற ஸ்பேஸிங்கில் கீழே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணுறப்போ அதிலலாம் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். தென் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்பேஸிங் இருக்குல்ல, அதையுமே எம்டியாக விடாமல் அதிலெல்லாம் லாவெண்டர் கலரில் கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன்.
சிங்கிள் கட் பீட்ஸ் மட்டும் வச்சு இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸிங்குமே ஓரளவு நல்லா கவர் ஆகி நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு தான் ஒர்க் வரும். அந்த 1/2 இன்ச்சுமே நல்ல ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓவராலாக டிசைன் கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், சின்னதாக டாட் ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் அதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாகவே அந்த லைன்ஸில் வர மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே நம்ம டிசைனிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறது, இந்த 2 லைன்ஸ்க்கும் மிடில் வந்து நெட் கிளாத் எப்படி அட்டாச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவில் வந்து நம்ம இந்த 2 டிசைனையும் எப்படி ஸ்டிச் பண்ணி எடுப்போம் அந்த மாதிரி லைனிங் கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். தென் இதுக்கு மிடில் போர்ஷனில் தான் நம்ம நெட் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நெட்டை வந்து நார்மலாக ப்ளெயினாக கொடுக்காம இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு அதோட மிடில்லையும் ஒரு ஸ்டிச் கொடுத்து அதை லைட்டாக இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி இந்த டிசைன்ஸ் வந்து பேட்டர்ன் ஒர்க் ப்ளவுசஸ்லலாம் நிறைய பார்த்துருப்போம். சேம் தான் நம்ம ஆரி ஒர்க்கில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து நெட்டில் வந்து ஒரு டிசைனில் பார்த்தேன், அழகாக இருந்துச்சு. ஸோ அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த நெட் கிளாத்தையுமே இப்போ அட்டாச் பண்ணிவிட்டேன். தென் இந்த மிடில் இருக்கிற ஸ்பேஸிங்லலாம் குட்டி ஃப்ளார்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே நான் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் காமிக்கிறேன். ப்ளவுஸ் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் இந்த மாதிரி தான் இருந்தது. ப்ளவுஸோட பேக் நெக்லேயுமே நம்ம நெட் கிளாத் அட்டாச் பண்ணியிருக்கோம். தென் பேக் நெக்கில் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே நான் காமிக்கிறேன். தென் ஸ்லீவில் வந்து அந்த ட்விஸ்ட் ஆகி இருக்கிற இடத்துல எல்லாமே ஒரு குட்டி ஃப்ளார் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். தென் பேக் நெக் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனர் நெக் கொடுத்துட்டு சேம் அதுலேயும் நம்ம ஸ்லீவில் என்ன ஒர்க் பண்ணோமோ அதையே டிட்டோ சேம் பண்ணியிருக்கேன். தென் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க, பேக் நெக்கோட பேட்டர்ன் அண்டு ஸ்லீவ் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. நார்மலாக எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக டிசைன் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டி அண்ட் ஃபேன்சியாக பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் ஈஸியாக ஃபேடும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து எப்படி ஈஸியாக டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் இதோட ஃப்ரண்ட் நெக்கும் சேம் நார்மல் யூ நெக்கில் இந்த டிசைன் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். அண்ட் கண்டிப்பாக இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னுமே பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.